விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்யப்பட்ட அந்த நெல் மூட்டைகளை ரயில் மூலமாக அனுப்புகின்ற அந்த பணிகளை இன்றைக்கு நானும் அமைச்சர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் நாங்கள் ஆய்வு செய்ய வந்திருக்கின்றோம். தஞ்சாவூரிலிருந்து மட்டும் ஒரு நாளைக்கு மட்டும் 4000 மெட்ரிக் டன் நெல் மூட்டைகள் இங்கு கொண்டு செல்லப்படுகின்றன. அதேபோல கும்பகோணம் மற்றும் பட்டுக்கோட்டையிலிருந்து ஒரு நாளைக்கு 2000 மெட்ரிக் டன் நெல் கொண்டு செல்லப்படுகின்றது. எனவே இந்த நேரத்தில் பத்திரிகை அனுப்பத்த ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். நம்முடைய அரசு விவசாயிகளுக்கும் வேளாண் பெருங்குடி மக்களுக்கும் என்றைக்கும் துணை நிற்கின்ற அரசாக நம்முடைய முதலமைச்சர்களும் அரசும் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது பொறுக்க முடியாமல் நேற்று இங்கே வரை தந்த நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல தவறான குற்றச்சாட்டுகளை பத்திரிகையாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த நெல் கொள்முதல் நிலையங்களுடைய செயல்பாடுகள் பற்றி முழுக்க உண்மைக்கு புறம்பான தகவல்களை அவர் இங்கே உங்களிடத்தில் சொல்லியிருக்கின்றார். திறந்தவெளி கொள்முதல் நிலையங்கள்ல கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை குடோனுக்கு எடுத்து செல்லாததால் அங்க புதிய நெல் மூட்டைகளை வைக்க இடமில்லை என்று ஒரு தவறான குற்றச்சாட்டை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்கே சொல்லியிருக்கின்றார். வழக்கமாக குறுவை சாகுபடி காலத்துல அக்டோபர் 1ஆம் தேதி தான் நெல் கொள்முதல் நிலையங்கள் பொதுவாகவே திறக்கப்படும். ஆனால் நம்முடைய ஆட்சியில் சென்ற வருடத்திலிருந்து டெல்டா விவசாயிகளுடைய அவருடைய கோரிக்கை ஏற்று செப்டம்பர் 1ஆம் தேதி, அதாவது ஒரு மாதத்திற்கு முன்பாகவே இந்த நெல் கொள்முதல் நிலையங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திறக்க உத்தரவிட்டிருக்கிறாங்க. அதன்படி சென்ற செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து நேற்று வரை, அதாவது 50 நாட்கள்ல மட்டும் கிட்டத்தட்ட 1825 நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. அதேபோல் நம்முடைய அரசு எடுத்த முயற்சியால் வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு குறுவை சாகுபடி காலத்துல கிட்டத்தட்ட 50 நாட்கள்ல சுமார் 10 லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கு நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. அதுல 8 லட்சம் மெட்ரிக் டன், அதாவது 81%, 81% நெல் மூட்டைகளை குடோனுக்கு ஏற்கனவே கொண்டு செல்லப்பட்டுள்ளன. மீதமுள்ள 1,93,000 மெட்ரிக் டன் நெல் மூட்டைகளை குடோனுக்கு கொண்டு செல்கின்ற பணிகள் தொடர்ந்து விரைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு வாரத்திலிருந்து 10 நாட்களுக்குள்ள அந்த பணிகளும் நிறைவடையும். குறிப்பாக டெல்டாவில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்கள்ல இன்னும் சுமார் 2 லட்சம் மெட்ரிக் டன் நெல் மூட்டைகளை வைக்கும் அளவிற்கு இடவசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஆகவே புதிதாக கொள்முதல் செய்யப்படும் நெல் மூட்டைகளை வைப்பதற்கு இடம் இல்லை என்று எதிர்க்கட்சி தலைவர்கள் சொன்ன குற்றச்சாட்டு தவறான ஒரு குற்றச்சாட்டு. அதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெளிய வைக்க விரும்புகின்றேன். அதேபோல நெல் கொள்முதல் நிலையங்கள்ல குறைவான அளவே நெல் எடை போடப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டை நேற்று அவர் உண்மைக்கு ஒரு புறமான ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கின்றார்.